கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, மனைவியை மறந்து பிற பெண்களுடன் சல்லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களை மனைவியை மட்டுமே நினைத்து கொண்டு, குடும்பத்தை மட்டுமே பார்த்து கொண்டு வீட்டையே சுற்றி சுற்றி வரச் செய்யக்கூடிய மோகன மை தயார் செய்வது பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி எவ்வளவு அழகான தேவதை போல் இருந்தாலும் சில ஆண்களானவர்கள் தங்களுடைய தவறான புத்தியினாலேயோ அல்லது பிற பெண்களின் கவர்ச்சிகரமான உடல் அழகை பார்த்தோ கவர்ச்சியான பேச்சை கேட்டோ மயங்கி அவர்களுடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டு மனைவியை வெறுத்து ஒதுக்கிவிட்டு குடும்பத்தில் இருக்கிறோம் என்கின்ற நினைப்பே இல்லாமல் தங்கள் இஷ்டம் போல் ஆடிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த கணவன்மார்களால் மனைவிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு சொல்ல முடியாத துயரத்தில் இருப்பார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலும் ஆண்கள் தங்களுடைய கள்ளக்காதலை விட்டு வரவும் செய்யக்கூடியது இன்று நாம் காணப்போகின்ற முறை. இந்த மோகன வசியமை தயார் செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சுத்தம் செய்யப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு குலதெய்வத்திற்கு திருவிளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகு மருளுமத்தை செடி, வடக்கு பக்கம் பார்த்து இருக்கக்கூடிய மருளுமத்தை செடிக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி ஓம் தெய்வமோகினி வரு வரு என்ற மந்திரத்தை, நமது காணொளியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த மூலிகை செடிக்கு உங்களால் இயன்றவற்றை சைவ பொருள்களாக வைத்து படையலிட்டு தூபதீபம் காட்டி வழிபாடு செய்த பிறகு ஒரு எலுமிச்சை கனியை பலி கொடுத்து அதன் பிறகு இந்த மூலிகை செடியை வேருடன் பிடுங்கி எடுத்து கொண்டு வந்து நன்றாக நிழலில் மட்டுமே வைத்து காய வைக்க வேண்டும். காய்ந்த பிறகு இந்த மூலிகையை பச்சை கற்பூரம் கொண்டு எரித்து சாம்பலாக எடுத்து அந்த சாம்பலுடன் வெள்ளை ஊமத்தையின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய கிளைகளில் இருக்கும் இலைகளை மட்டும் எடுத்து வந்து கல்வத்தில் வைத்து அரைத்து சாறு பிழிந்து நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய மருளுமத்தை மூலிகையின் எரித்த சாம்பலுடன் கலந்து வசிய மையாக மாற்றி வைத்து கொள்ள வேண்டும். இதை வைத்துக்கொண்டு உங்களுடைய கணவனுடைய பெயரை, உங்களை விட்டு கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரினுடைய பெயரை தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக குளித்து முடித்த பிறகு கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு கண்களை மூடி அந்த நபர் உங்கள் முன்னால் நிற்பதாக பாவனை செய்து கொண்டு ஒரு நாளைக்கு 108 என்ற அளவில் அந்த நபரினுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு அவர் முழுவதுமாக வசியமாகி தான் செய்யக்கூடிய கள்ளக்காதலை விட்டுவிட வேண்டும் என்று மனதளவில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். செய்யக்கூடிய நபரினுடைய மனநிலை, அவர்களுடைய பிரார்த்தனை இவற்றை பொறுத்து சிலருக்கு 3 நாட்களிலேயே இது முழு பலனையும் கொடுக்கும். சிலருக்கு சிறிது காலம் தாமதமாகும், ஆனால் கண்டிப்பாக முழு பலனும் தரும். இதை நமது காணொளியில் வந்துள்ளவாறு செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். செய்ய இயலாத சகோதரிகள், உதவி தேவைப்படும் பெண்கள், செய்ய இயலாத சகோதரிகள், உதவி தேவைப்படும் பெண்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இந்த